இப்போ பொங்கல் வர போறதுனால எங்க வீட்டை க்ளீன் பண்ணும்போது இந்த பழங்காலத்து பொட்டி என் கண்ணில் மாட்டுச்சுங்க. பொட்டி பார்க்க சின்னதா இருந்தாலும் ஆனா வெயிட் பெருசா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் யாருக்குமே கிடைச்சிருக்காது. வீட்டை கிளீன் பண்ணும்போது கிடைச்ச இப்படி ஒரு பொட்டியா? ஒரு வழியா ஓபன் பண்ணி பார்த்தா நிறைய பேப்பர் மாதிரி இருந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் இருந்தது பழைய காலத்து பஞ்சாங்கம் தாங்க. தாத்தா விட்டுட்டு போன பழைய ட்ரங்க் பொட்டியில என்ன இருக்கு தெரியுமா? அப்புறம் எங்க தாத்தா படிச்ச ஸ்கூல்ல இருந்து அவங்களோட டிசியா என்னன்னு தெரியல மார்க்லாம் போட்டுருந்துச்சு. மார்க்லாம் பயங்கரமா எடுத்திருந்தாங்க. தாத்தா 1974 எடுத்து மார்க்லாம் காட்டுற நீங்களே பாருங்களேன். எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் இந்த மாதிரி தாங்க எடுத்திருந்தாங்க. நல்லா படிப்பாங்க போல அந்த காலத்துல. கடைசியா என் கண்ணில் ஒண்ணு மாட்டுச்சுங்க. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்ப எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா எங்க தாத்தா அந்த காலத்துல யூஸ் பண்ண இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பாஸ்புக். எங்க தாத்தா அந்த காலத்துல அக்கௌண்ட் பேலன்ஸ் 1 லட்ச ரூபா குறையாம மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னா என்னால நம்ப முடியலங்க. ஆனா எங்க தெருவுலயும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இந்த ஊர்லயே எங்க தாத்தா தான் பெரிய பணக்காரன்ட்டு. அப்ப தெரியல, இப்பதான் தெரியுது. கடைசியா எங்க தாத்தா எனக்கு எவ்வளவு வச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா? பேரனுக்காக எவ்வளவு சொத்தை விட்டுட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சா ஷாக் ஆயிடுவீங்க. வில்லேஜ் குக்கிங் பாய் அப்படின்றவங்க போட்ட இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. இவருடைய வீட்டை கிளீன் பண்ணிருக்காங்க. சோ அப்போ இவருக்கு ஒரு பழைய காலத்து ட்ரங்க் பொட்டி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அவங்க தாத்தாவோட பெட்டியா இது. சரி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்வமா திறந்து பாக்குறா. அப்படி திறந்து பார்த்தா பழைய பஞ்சாங்கம் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட தாத்தா படிச்ச ஸ்கூலுடைய டிசி இருந்திருக்கு. அப்புறம் ரிப்போர்ட் கார்டு, அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் எல்லாமே இருந்திருக்குங்க. கடைசியா என் கண்ணில் ஒண்ணு மாட்டுச்சுங்க. அதை ஓபன் பண்ணி பாக்குறப்ப எனக்கு செம்ம ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா எங்க தாத்தா அந்த காலத்துல யூஸ் பண்ண இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட பாஸ்புக். எங்க தாத்தா அந்த காலத்துல அக்கௌண்ட் பேலன்ஸ் 1 லட்ச ரூபா குறையாம மெயின்டைன் பண்ணிருக்காங்கன்னா என்னால நம்ப முடியலங்க. பாருங்க எங்க தாத்தா எப்படி எல்லாம் படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காரு, டாப் ரேங்க் வாங்கி இருக்காரு. அதே மாதிரி பேங்க் பாஸ்புக் எடுத்து செக் பண்ணும்போது இந்த வீடியோல அவர் சொல்லும்போது பேங்க்ல லட்ச ரூபாய் வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணதா சொல்லியிருக்காரு. ஆனா நம்ம வீடியோல பார்க்கும்போது சில ஆயிரங்கள் டிரான்சாக்ஷன் ஆனதை பார்க்க முடியுது. சில ஆயிரங்கள் அப்படின்னாலே அந்த காலத்துல ரொம்ப பெரிய விஷயங்க. அவங்களோட ஊர்ல கூட சொல்லுவாங்களாம் இவங்களுடைய தாத்தா தான் பெரிய பணக்காரர்னு. சரி இவ்வளவு சூப்பரா இருந்திருக்காரே தாத்தா, நமக்காக ஏதாச்சும் சேர்த்து வச்சிருப்பாரா அப்படின்னு பார்த்தா இவருக்கு கிடைச்ச பொருளை பாருங்க, 10 பைசா. அதே 10 பைசா தானா? கடைசியா எங்க தாத்தா எனக்கு எவ்வளவு வச்சுட்டு போயிருக்காங்க தெரியுமா? இதுதாங்க எனக்குன்னு சேர்த்து வச்சிருக்காருன்னு இவரு ஃபன்னியா இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. உங்க தாத்தா மட்டும் இல்ல ப்ரோ, உலகத்துல பாதி தாத்தாக்கள் இப்படிதான் போல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனே தெரிஞ்சுக்க பிஹைண்ட் உட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.